இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி என்ன? சாலமன், சேலம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா கானா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகிய இருவரை 1000 விளக்கு போலீசார் கைது செய்து, குறிப்பாக சென்னையில போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அதன் பேரில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதில் கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் என்பவர் ஏற்கனவே நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகியான பிரசாத் என்பவருக்கு இந்த போதைப் பொருளை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டவர். இவர்களுக்கு பெங்களூருவை சேர்ந்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் இது போன்ற போதைப் பொருளை விற்பனை செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை தொடர்பான இந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டது பல்வேறு தகவலான வெளியாகி இருக்கிறது. அதாவது முன்னாள் அதிமுக நிர்வாகியான பிரசாத் என்பவரிடம் இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் வாங்கி இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததற்கு அடுத்து சென்னையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நுண்ணறிவு போலீசார் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்தை அழைத்து தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதாக கூறப்படும் நிலையில அவரிடம் அந்த ரத்த பரிசோதனை செய்வதற்காக அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு தற்போது நடிகர் ஸ்ரீகாந்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரிடம் ரத்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ரத்த பரிசோதனையில அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை காவல்துறையினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.